அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் 48 மணி நேர கெடு ஒன்றை விதித்திருக்கிறார். கடைசியா என்ன சொல்றாருன்னா, அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியையும் போட்டிருக்கிறாரு. உங்களை நரகத்துக்கு அனுப்புவோம்ட்டு அல்லாஹுக்கு எல்லா புகழும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிண்டலாகத்தான் இதை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஈரான் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில் க்ரூஸ் வகை ஏவுகணைகளை ஓரிரு தடவைகள் மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மிஷன் ஃபெயிலியருங்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த மிஷன் ஃபெயிலியர், அமெரிக்கா தன்னுடைய விமானியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். விமானியை காப்பாற்றுவதற்காக வந்தவர்களை நாங்கள் அடித்து தகர்த்து விட்டோம், அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க மிஷன்ல என்று சொல்லி தெளிவாக அமெரிக்கா தன்னுடைய விமானியை காப்பாற்றி விட்டதாக சொன்னதை மறுத்திருக்கிறது IRGC என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தெளிவாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 177வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, மத்திய கிழக்கு முழுவதும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கூட்டு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் உச்சமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மாத்திரம் சுமார் 90 தாக்குதல்களுக்கு மேல ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார். இப்படியான சூழல்ல ஈரான் ஒரு நாளும் சளைக்காமல் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராக மிக கடுமையான பதிலடி தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் ஹொர்முஸ் ஜலசந்தியை மொத்தமாக மூடி வைத்திருக்கிறார்கள். ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால உலகம் முழுவதும் தற்போது ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து வர்றோம். ஒவ்வொரு நாளும் ஹொர்முஸ்ல இருந்து வெறுமனே 8 தொடக்கம் 10 கப்பல்கள் மாத்திரம்தான் பயணிக்க முடிகிறது. 2000 தொடக்கம் 3000 கப்பல்கள் வரைக்கும் ஹொர்முஸ் பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நகர்ந்தாலே அடிப்போம் என்று சொல்லி ஈரான் தொடர்ந்து எச்சரிக்கைகளை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய பதிலடிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் 48 மணி நேர கெடு ஒன்றை விதித்திருக்கிறார். 48 ஹவர்ஸுக்குள்ள ஈரான் ஹொர்முஸை திறக்கணும், இல்லை என்று சொன்னால் நரகத்தின் வாயில்களை நாங்கள் திறப்போம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருந்தார். இன்னைக்கு அவர் அது தொடர்பாக தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலையும் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிறது, இதை திறக்காவிட்டால் நாங்கள் நரகத்தினுடைய வாயில்களை திறப்போம் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை மறுநாளுக்குள்ள ஹொர்முஸ் ஓப்பன் பண்ணப்படலை என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை ஈரான் மேலே மிக உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்படும். குறிப்பாக ஈரானுடைய பவர் பிளான்ட்டுகள் மேலே எல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்படும். எனர்ஜி சப்ளை பண்ணக்கூடிய இடங்கள், மின்சார உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம். அதே போன்று பாலங்களை தகர்ப்போம். அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டால், பிரிட்ஜ் டே ஆகும் அப்படிங்கிறாரு. பாலங்களுடைய நாளுங்கிறாரு. முழுவதும் ஈரானில் இருக்கக்கூடிய பல பாலங்களையும் நாங்கள் அடித்து நொறுக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்து செவ்வாய்க்கிழமை நாங்கள் செய்வோம் என்று சொல்லிட்டு, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் உலகத்தில் பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ பெரிய அழிவாக இருக்கும். இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை நீங்கள் திறக்கணும் பைத்தியக்காரர்களே அப்படிங்கிறாரு. பைத்தியம் யாருக்கு முத்தி போய் இருக்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பைத்தியம் முத்தி போய் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ஹொர்முஸை திறக்கணும், இல்லைண்டா அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் 30 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்குமே ஈரான்காரன் மசீர மாதிரி தெரியல. மீண்டும் இன்றைக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஹொர்முஸை நீங்க திறக்கணும், இல்லைன்னா கடுமையான தாக்குதல்கள் நடத்துவோம், பைத்தியக்கார பயலுவ நீங்க ஹொர்முஸை திறங்கடான்னு எல்லாம் சொல்லிட்டு, இல்லைன்னு சொல்லி சொன்னா நரகத்துல நீங்க வாழுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடைசியாக அவருடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்துல இந்த மெசேஜை போட்டுட்டு கடைசியா என்ன சொல்றாருன்னா, அல்லாஹுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியையும் போட்டிருக்கிறாரு. உங்களை நரகத்துக்கு அனுப்புவோம்ட்டு அல்லாஹுக்கு எல்லா புகழும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கிண்டலாகத்தான் இதை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். உலக முஸ்லிம்களுடைய கண்டனத்தை பெறுகிற ஒரு காரியமாகவும் இதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் அமெரிக்க அதிபருடைய இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு உடனடியாக ஈரான் எதிர்வினையாற்றி இருக்கிறது. நாங்கள் 48 மணி நேரங்களுக்குள்ளாகவோ எந்த டைம்லையோ நாங்கள் ஹொர்முஸை திறக்க மாட்டோம், எங்களுடைய நிபந்தனைகளை நீங்கள் ஒப்புக்கொண்டு யுத்தத்தை நிறுத்தினா மட்டும்தான் ஹொர்முஸ் திறக்கப்படும், அது வல்லாமல் நீங்கள் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தினீங்கன்னா நரகத்தின் வாசல்களை உங்களுக்காக நாங்கள் திறப்போம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஈரான் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில் க்ரூஸ் வகை ஏவுகணைகளை
ஓரிரு தடவைகள் மாத்திரம்தான் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவங்க பாலிஸ்டிக் பயன்படுத்துகிறாங்க, சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, பல வகையான ஏவுகணைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் குரூஸ் வகையான ஏவுகணைகள் கடலில் கப்பல்கள் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது. அவற்றையெல்லாம் அவங்க இன்னும் பயன்படுத்தவே இல்லை. இன்னும் ஈரான்ட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குன்னு யாருக்கும் தெரியல, ஈரான்காரங்களை தவிர அல்லாஹுக்கு தான் தெரியுங்கிற அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஈரான் நரகத்தின் வாயில்களை உங்களுக்காக திறப்போம் என்கிற ஒரு பயங்கரமான எச்சரிக்கை அமெரிக்க அதிபருக்கு உடனடியாக சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் நமக்கு தெரியும், இஸ்பஹான் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் அமெரிக்காவினுடைய F-35 விமானங்களையும் அதே போன்று F-15 வகையான விமானத்தையும் ஈரானுடைய IRGC புரட்சிகர ராணுவ பிரிவு சுட்டு வீழ்த்தி இருந்தாங்க. அந்த விமானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கு பிறகு இருந்த விமானி தப்பிட்டார் என்று சொல்லி விமானியை தேடுகிற பணி முடுக்கிவிடப்பட்டிருந்தது. ஒரு விமானியை நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க. இன்றைய நாளில் 2 பேரையுமே நாங்கள் காப்பாற்றிட்டோம்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ரசமயசி நியூஸ் என்கிற நம்முடைய தளத்தில். அதில் அமெரிக்க அதிபர் கிளைம் பண்ணுறாரு, நாங்கள் 2 பேரையுமே காப்பாற்றிட்டோம்னு கிளைம் பண்ணுறாரு. ஈரான் இது தொடர்பாக அதுக்கு பிறகு ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறாங்க. ஆனால் அமெரிக்க அதிபருடைய இந்த கருத்தை மறுக்கவில்லை என்கிற செய்திகளை நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஈரானுடைய IRGC ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மிஷன் ஃபெயிலியருங்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த மிஷன் ஃபெயிலியர், அமெரிக்கா தன்னுடைய விமானியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். விமானியை காப்பாற்றுவதற்காக வந்தவர்களை நாங்கள் அடித்து தகர்த்து விட்டோம், அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க மிஷனில் என்று சொல்லி தெளிவாக அமெரிக்கா தன்னுடைய விமானியை காப்பாற்றி விட்டதாக சொன்னதை மறுத்திருக்கிறது IRGC என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது தெளிவாக. குறிப்பாக நீங்கள் முன்னாடி இந்த புகைப்படங்களையும் பார்க்க முடியும். இன்றைய நாளில் அமெரிக்காவினுடைய 2 விமானங்களையும் 2 ஹெலிகாப்டர்களையும், இந்த 4 விமானங்கள், ஹெலிகாப்டரும் 2 விமானம் 2 ஹெலிகாப்டரும் சேர்ந்து 4மே இந்த காணாமல் போன பைலட்டை தேடி தான் வந்திருந்தாங்க. ஈரானுடைய எல்லைகளுக்குள்ளாக தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த 4யுமே அடித்து நொறுக்கி சாம்பலாக்கி இருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. குறிப்பாக விமானியை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 அமெரிக்காவினுடைய C-130 என்கிற போக்குவரத்து விமானங்கள், போக்குவரத்து விமானம்னா யாரையாவது கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அதில் எடுத்துக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க. இந்த வகையான விமானங்கள் C-130 என்கிற வகை விமானம் 2ஐ சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். முன்னாடி அந்த புகைப்படத்தெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், அப்படியே வெடிச்சு சிதறி இருக்கக்கூடிய காட்சிகள். அதே போன்று பிளாக் ஹாக் என்கிற வகையான ஹெலிகாப்டர்கள், மிக பிரம்மாண்டமான ஹெலிகாப்டர்கள், தாக்குதல் ஹெலிகாப்டரும் கூட. இந்த ஹெலிகாப்டர்களில் 2 ஹெலிகாப்டர்களை சுட்டு தள்ளி இருக்கிறது ஈரானுடைய IRGC. இதெல்லாம் அந்த ஒரு விமானியை தேடி போய் செத்த குரூப் தான் இதெல்லாம். மொத்தனை தேடி போய் 2 ஃப்ளைட்டில் இருந்தவங்க மொத்தமாக காலியாக இருக்கிறாங்க, 2 ஹெலிகாப்டரில் இருந்தவங்க காலியாக இருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு விமானமும் ஒவ்வொரு ஹெலிகாப்டரும் $100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை விட பெறுமதியான, கிட்டத்தட்ட 400 தொடக்கம் 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான அழிவுகளை ஒரே ஒரு விமானியை தேடி போய் சந்திச்சிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் தான் இந்த அறிவிப்பையும் புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய IRGC அந்த ஒருத்தனை காப்பாற்றிட்டோம்னு அமெரிக்க அதிபர் சொன்ன கிளைமை நாங்கள் இல்லை மறுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அமெரிக்கா எங்கோ பொய் சொல்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. நான் குறித்த விமானி அமெரிக்கா காப்பாற்றி இருந்தால் அதை பற்றிய மேலதிக தகவல்களை அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுவரைக்கும் அப்படியான தகவல்கள் வரல. IRGC அதை மறுத்திருக்கக்கூடிய சூழலில் தான் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இந்த யுத்தத்தில் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள். பொதுவாகவே காசா வாருக்கு பிறகு ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் ஹிஸ்புல்லாக்களுடைய இலக்குகளை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்கி வந்தது. நேற்றைய தினம் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ் மிக தெளிவாக சொன்ன ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்களை நிராயுத பாணியாக்க முடியாது, அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் மொத்தமாக அழிக்கிறது சாத்தியமே இல்லை, 2 தொடக்கம் 3 கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் லெபனானுக்குள்ளேண்டாங்க. இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார்னு கேட்டால், நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் பிடிக்க போகிறோம், அவன் 2 கிலோமீட்டருக்கே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறான், இதில் 30 கிலோமீட்டர் பிடிக்க போகிறோம்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே இராணுவம் மறுத்திருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் வேறு ஒரு பாய்ச்சலை காட்டியிருக்கிறது லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் என்று சொல்லலாம். குறிப்பாக லெபனானுடைய கடற்கரைக்கு அப்பால் இஸ்ரேல் அவங்களுடைய ஒரு வார்ஷிப்பை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தாங்க, யுத்த கப்பல். லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்த யுத்த கப்பலை மொத்தமாக தாக்கி சாம்பலாக மாற்றி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். குரூஸ் ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட் என்று கேட்டால், காசாவில் 2 வருஷம் நடந்த யுத்தங்களின் போதும் அதற்கு முன்பதாக நடந்த யுத்தங்கள்லையும் 2012 ஒரு தடவை இதே மாதிரி அவங்க குரூஸ் ஏவுகணைகளுக்கு நிகரான ஒரு ஏவுகணையை பயன்படுத்தி இருந்தாங்க. ஆனால் இதுதான் இந்த யுத்தத்தில் ஹிஸ்புல்லாக்கள் முதல் தடவையாக குரூஸ்
குரூஸ் வகையான ஏவுகணையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய பலமும் உச்சமாக இருக்கிறது என்பது தெரிகிறது. கப்பல்களையே அடித்து நொறுக்குகிற அளவுக்கு ஹிஸ்புல்லாக்களிடமும் பலம் இருக்கிறது. யமன்ல இருக்கிற ஹூத்திகள்கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சோம், ஹிஸ்புல்லாக்களிடத்திலும் இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக இன்றைக்கு 42 உயர்மட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள். அதாவது இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இராணுவ தலைமையகங்கள், அதே போன்று இஸ்ரேலுடைய இராணுவ நிலையங்கள், இஸ்ரேலுடைய விமான நிலையங்கள் என்று 42 தாக்குதல்கள், 20 தாக்குதல்கள் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைகள் மேல நடத்தப்பட்டிருக்கு. 22 தாக்குதல்கள் லெபனான்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 42 தாக்குதல்கள் இன்றைக்கு உச்சமாக நடத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஈரான் மிக பதிலடியை உச்சமாகவே திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியில் ஈரான் மீண்டும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான தன்னுடைய தாக்குதல்களையும் மிக பலமாகவும் கவனமாகவும் நடத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அபுதாபியில் இருக்கக்கூடிய ப்ரூஜ் பெட்ரோ கெமிக்கல் ஃபேக்டரி மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அபுதாபியினுடைய ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற பெட்ரோ கெமிக்கல்ல தீப்பற்றி எறியக்கூடிய காட்சிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இது அமெரிக்காவின் செல்வாக்கு பெற்ற ஒரு பெட்ரோ கெமிக்கல் தளமாக இருக்கிறது. அந்த தளத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் இன்றைக்கும் பஹ்ரைன், குவைத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளை IRGC அறிவித்திருக்கிறது. பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பெட்ரோலிய ரசாயன ஆலைகள், அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய ரசாயன ஆலைகள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய MQ-9 வகையான ரிப்பர் ஆளில்லா விமானம், அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனை இன்றைக்கு சுட்டு வீழ்த்தி இருக்கிறது IRGC, ஈரானுடைய இராணுவ பிரிவு. அதே போன்று இஸ்ரேலுடைய ஹேம்ஸ் என்கிற வகையான ஆளில்லா விமானம், அதையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இந்த ஹேம்ஸ் எல்லாம் காசா ஓரில் தான் அவங்க அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. உலகத்தில் மிக கொடுமையான ஆளில்லா விமானங்களில் ஒன்று தான் ஹேம்ஸ். அதை சுட்டு வீழ்த்தி இருக்கிறாங்க. அதே போன்று MQ-9 வகையான ஆளில்லா விமானம், உளவு பார்க்கக்கூடிய விமானம், அந்த விமானத்தையும் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய தாக்குதல்கள் இஸ்ரேல் மேலேயும் மிக கடுமையாக நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படங்களையும் இன்றைக்கு ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அல் ஜசீராவும் அந்த புகைப்படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய பென் குரியன் விமான நிலையத்தின் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட பென் குரியன் விமான நிலையத்தின் மேல ஈரானும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, ஹெஸ்புல்லாக்களும் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கு அதை தொடர்ந்து மூன்றாம் தரப்பாக ஹவுத்தீஸும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். ஹூத்திஸுடைய தாக்குதலை பொறுத்தவரையில் இன்றைக்கு பென் குரியன் விமான நிலையத்தையும் அதை சுற்றியுள்ள இடங்களையும் நோக்கி அவர்கள் கொத்து குண்டுகளை தாக்கி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கு. இந்த கொத்து குண்டை பொறுத்தவரையில் ஈரான் மட்டும்தான் இஸ்ரேல் மேல நடத்திக்கிட்டு இருந்தாங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம். ஆனால் முதல் தடவையாக தற்போது யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தீஸும் கிளஸ்டர் வகையான கொத்து குண்டுகளை பயன்படுத்துறாங்க. ஹிஸ்புல்லாக்கள் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துறாங்க, ஹவுத்தீஸ் கொத்து குண்டு தாக்குதல் நடத்துறாங்கன்னா அப்ப ஆயுதங்கள் எல்லாம் ஆல்ரெடி ஈரான் தேவையான அளவுக்கு எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணி தான் வச்சிருக்கிறானுங்கிறதையும் மிக தெளிவாக துல்லியமாக நம்ம புரிய முடிகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய போர் விமானங்களுக்கு எரிபொருள் ஏற்றக்கூடிய சுத்திகரிப்பு ஆலையின் மீது மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் IRGC வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய புகைப்படங்களையும் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் ஆலை மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய தீ பற்றி எரிந்து தற்போது தீ அணைக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பஹ்ரைனுடைய கல்ஃப் பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்த தகவல்களை சொல்லி இருக்கிறது. தன்னுடைய செயல்பாட்டு பிரிவுகள் பல ஈரானுடைய ட்ரோன்களை நாங்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேல் மேல நேரடி தாக்குதல் நடத்தக்கூடிய ஈரான் அமெரிக்கா மீதான தாக்குதல்களை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மீது தொடர்ச்சியாக நடத்தி வருவதை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே தொடர்ந்து இந்த தாக்குதல்களில் ஈரான் பலமாகவும் முன்னணியிலையுமே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஈரானுடைய பலம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. ஒரே ஒருத்தனை காப்பாற்ற போய் 4 விமானங்களை இழக்கிற அளவுக்கு அமெரிக்காவுடைய லட்சணம் இருக்கிறது. ஆனால் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க அதிபர் சொன்னது மாதிரி ஈரான் மேல மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவாராக இருந்தால் அதற்கு பதிலடியாக ஈரான் மிக கொடூரமான தாக்குதல்களை மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய நிலைகள் மேலையும் இஸ்ரேல் மேலையும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவங்களும் நரகத்திர வாயில்களை திறப்போம் என்கிற வார்த்தை மூலமாக மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு நம்முடைய செய்திகளை உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து தருகிற அதே நேரம் ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஈரானிய அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நிறுத்த
நிலைநிறுத்தப்பட்டு மத்திய கிழக்கு முழுவதும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகிறது. அவ்வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில்ல செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள் அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜகாத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன்.